மாட்டி நம்மோட சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம் இந்த பதிவில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் தாங்கள் எழுத இருக்கும் என்எம்எம்எஸ் எனப்படும் தேசிய திறனறிவு தேர்வில் வெற்றி பெறும் விதமாகவும் டிஎன்பிஎஸ்சி மற்றும் பல போட்டித் தேர்வர்கள் பயன்பெறும் வகையில் 7, 8ஆம் வகுப்பு அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடத்தில் உள்ள பாடத்தின் உள்ளிலிருந்து லைன் பை லைன் எடுக்கப்பட்ட வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை தான் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தற்போதைய பதிவில் 8ஆம் வகுப்பு அறிவியல் தாவரவியல் பிரிவில் 4வது பாடமான செல் உயிரியல் என்ற பாடத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஆல்ரெடி நம்முடைய சேனலில் நிறைய பதிவுகள் இதற்கு ரிலேட்டடாக போட்டிருக்கிறோம். அதை பார்க்க தவறியவர்கள் டோன்ட் வரி, டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் கொடுத்துருக்குறேன், டச் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுபோக இந்த வினா விடைகளை தொடர்ந்து கடந்த வருடங்களில் கேட்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளுமே பதிவிட்டுள்ளோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெட் கலர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நீங்களும் பார்த்து பயனடையலாம். நீங்கள் பயனடைவது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. ஓகே, நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் முக்கியமாக சப்ஸ்கிரைப்பும் நாங்கள் எங்களோட வீடியோவை இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வியூவர்ஸ் மறக்காமல் லைக்கு, ஷேரு அண்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப். ஓகே வியூவர்ஸ், டாப்பிக்கில் போகலாம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற டாபிக் செல் உயிரியல். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 130 வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே இந்த செல் உயிரியல் டாப்பிக்கில் இருந்து எந்த கேள்விகள் கேட்டாலும் அதற்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ வீடியோவை பாருங்கள். முதலாவது பயிற்சி வினாக்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உயிரினத்தின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டின் அடிப்படை அலகு செல். இரண்டாவது, விலங்கு செல்லின் வெளிப்புற அடுக்கு எது? செல் சவ்வு. 3, செல்லின் மூளையாக செயல்படுவது உட்கரு. 4, விலங்கு செல்லில் செல் பகுப்பிற்கு உதவும் செல் நுண்ணுறுப்பு சென்ட்ரியோல். கேள்வி எண் 5, தாவர செல்லில் சூரிய ஆற்றலை உணவாக மாற்றும் நுண்ணுறுப்பு பசுங்கணிகம். 6, சைட்டோபிளாசம் பிளஸ் உட்கரு ஈக்குவல் டு புரோட்டோபிளாசம். கேள்வி எண் 7, பொறுத்துக. இதற்குரிய பதில் தேர்ட் ஆப்ஷன். ஆன்சர்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கடத்தும் கால்வாய் எண்டோபிளாச வலைப்பின்னல். செகண்ட் ஒன், தற்கொலை பை லைசோசோம். தேர்ட் ஒன், கட்டுப்பாட்டு அறை உட்கரு. ஃபோர்த் ஒன், ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா. 8, ஏ, பசுங்கணிகம் தாவர செல்லில் மட்டுமே காணப்படுகிறது. பி, பசுங்கணிகம் சூரிய ஆற்றலை உணவாக மாற்றும் செயலை செய்கிறது. ஏபி இரண்டும் சரி. 9, சரியான வரிசையை தேர்ந்தெடு. 9வது கேள்விக்குரிய பதில். இதில் சரியான வரிசை செகண்ட் ஆப்ஷன். அணு, மூலக்கூறு, செல் நுண்ணுறுப்பு, செல், திசு, உறுப்பு, உறுப்பு மண்டலம், உயிரி. கேள்வி எண் 10, ஒப்புமை தருக. கட்டடம் செங்கல், உயிரி செல்.
11 ஒப்புமை தருக பருப்பொருள் டேஸ் உயிரி செல். அணு. 12 ஒரு செல் பல செல் என்ற அடிப்படையில் தனித்த ஒன்றினை தேர்ந்தெடு. ஸ்பைரோஹைரா. 13 தனித்த ஒன்றினை கண்டறிக. திசு. 14 செல்லின் தற்கொலை பைகள் என அழைக்கப்படும் செல் நுண்ணுறுப்பு லைசோசோம். கேள்வி எண் 15 கூற்று ஏ தாவர இலைகள் பச்சையாக காணப்படுகின்றன. காரணம் தாவர செல்லில் பசுங்கணிகம் உள்ளது. ஏ ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏக்கான விளக்கம். 16 ஏ ஒரு தாவரத்தின் செல்கள் அனைத்தும் ஒரே மாதிரியாக இருக்கும். பி வெவ்வேறு தாவரங்களின் செல்கள் வெவ்வேறு மாதிரியாக இருக்கும். ஏ தவறு, பி சரி. 17 கூற்று ஏ சில மனிதர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். காரணம் மனித செல்களில் தற்கொலை பைகள் என அழைக்கப்படும் லைசோசோம்கள் இருக்கின்றன. ஏ சரி, ஆர் தவறு. 18 ஏ செல் நுண்ணுறுப்புகள் சேர்ந்து செல்லை உருவாக்குகின்றன. பி உறுப்பு மண்டலங்கள் சேர்ந்து உறுப்பை உருவாக்குகின்றன. ஏ சரி, பி தவறு. 19 ஏ ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்கான உறுப்புகளின் தொகுப்பு உறுப்பு மண்டலம் ஆகும். பி ஒரு உறுப்பின் திசுக்கள் அனைத்தும் ஒரே வகையான செல்லால் ஆக்கப்பட்டிருக்கும். ஏ சரி, பி தவறு. கேள்வி எண் 20 தாவர செல் விலங்கு செல் என்ற அடிப்படையில் தனித்த ஒன்றினை கண்டுபிடி. சென்ட்ரியோல். 21 பொறுத்துக. இதற்குரிய பதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஆன்சர்ஸை செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எபிதேலிய செல்கள் தட்டை மற்றும் தூண் வடிவம். 2 நரம்பு செல்கள் கிளைத்த நார்கள் கொண்ட வடிவம். 3 தசை செல்கள் நீண்ட மற்றும் கதிர் வடிவம். 4 இரத்த சிவப்பு செல்கள் வட்டம் மற்றும் இருபுற குழி வடிவம். 22 பொறுத்துக. இதற்குரிய பதில் தேர்ட் ஆப்ஷன். ஆன்சர்ஸை செக் பண்ணலாம். முதலாவது எபிதேலிய செல்கள் மூடி பாதுகாத்தல். 2 நரம்பு செல்கள் செய்தி பரிமாற்றம். 3 தசை செல்கள் இயக்கம். 4 இரத்த சிவப்பு செல்கள் ஆக்சிஜனை கடத்துதல். 23 ஏ செல் சவ்வு விலங்கு செல்லில் புற எல்லையாக இருந்து பாதுகாக்கிறது. பி தாவர செல்லில் செல் சவ்வு காணப்படுவதில்லை. ஏ சரி, பி தவறு. 24 ஏ செல் சுவர் செல்லுலோஸ் என்ற பொருளால் ஆனது. பி பிளாஸ்மோடெஸ்மாட்டா என்ற சிறிய துளையின் மூலம் ஒரு செல் அருகில் உள்ள செல்லோடு இணைந்து கொள்கிறது. ஏ பி இரண்டும் சரி. 25 கூற்று ஏ மூல செல்கள் சில தீர்க்க முடியாத நோய்களையும் தீர்க்க உதவுகிறது. காரணம் மூல செல்கள் உடலின் எவ்வகை செல்லாகவும் மாறக்கூடியவை. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏக்கான விளக்கம். 26 ஏ உட்கருவை தவிர்த்த சைட்டோபிளாசம் புரோட்டோபிளாசம் என அழைக்கப்படுகிறது.
பி. சைட்டோபிளாசத்தில் காணப்படும் ஜெல்லி போன்ற திரவ பகுதிக்கு சைட்டோசால் என்று பெயர். ஏ தவறு, பி சரி. 27 ஃபர்ஸ்ட் ஒன். மைட்டோகாண்ட்ரியா சுவாசித்தல் மூலம் ஆற்றலை வெளியீடு செய்கிறது. 2. மைட்டோகாண்ட்ரியா ஆற்றல் மையம் என அழைக்கப்படுகிறது. 3. மைட்டோகாண்ட்ரியா இரட்டை சுவர்களாலான ஒரு செல் நுண்ணுறுப்பாகும். 4. மைட்டோகாண்ட்ரியா விலங்கு செல்லில் மட்டுமே காணப்படுகிறது. 1, 2, 3 சரி. முதல் 3 சென்டென்ஸ் சரியானது, 4வது மட்டும் தவறு. கேள்வி எண் 28. கூற்று ஏ. எலும்பு செல்லை காட்டிலும் தசை செல்கள் அதிக மைட்டோகாண்ட்ரியாக்களை பெற்றிருக்கும். காரணம், தசை செல்கள் கதிர் வடிவில் இருக்கின்றன. இதற்குரிய பதில் தேர்ட் ஆப்ஷன் ஏ சரி, ஆர் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. 29. தவறான இணையை தேர்ந்தெடு. செகண்ட் ஒன். தற்கொலை பை ரிபோசோம், இதான் வந்துன்னா தவறான இணை. 30. செல் சவ்வு குறித்த தவறான கூற்றை கண்டுபிடி. செல் சவ்வு சைட்டோபிளாசத்தின் ஒரு பகுதியாகும். 31. தவறான கூற்றை கண்டுபிடி. தேர்ட் ஆப்ஷன். கோல்கை உறுப்புகள் புரதத்தை உற்பத்தி செய்கின்றன. 32. ஏ. உட்கருமணி நியூக்ளியோலஸ் என அழைக்கப்படுகிறது. பி. ஒரு செல்லில் ஒரே ஒரு உட்கருமணி மட்டுமே காணப்படும். ஏ சரி, பி தவறு. 33. ஏ. ஒரே வகையான செல்களின் தொகுப்பு திசு எனப்படும். பி. ஒரு உறுப்பு எனப்படுவது ஒரே வகையான திசுக்களால் மட்டுமே ஆக்கப்பட்டிருக்கும். ஏ சரி, பி தவறு. 34. ஏ. பசுங்கனியங்கள் பச்சை நிறத்தில் இருக்கும். பி. காய்கள் கனிகளாக மாறும்போது பசுங்கனியங்கள் வண்ண கனியங்களாக மாறுகின்றன. ஏ, பி இரண்டும் சரி. ஏ, பி இரண்டும் சரி. 35. கூற்று காய் கனியாகும் போது இனிப்பு சுவையை பெறுகிறது. காரணம், காய் கனியாகும் போது ஸ்டார்ச் சர்க்கரையாக மாறுகிறது. ஏ, ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏக்கான விளக்கம். 36. செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு. தேர்ட் ஆப்ஷன் மைக்ரோமீட்டர். மைக்ரோமீட்டர். 37. நுண்ணோக்கியில் பிரியா செல்லை பார்க்கும்போது அச்செல்லில் செல் சுவரும் நியூக்ளியஸும் இருக்கிறது. பிரியா பார்த்த செல் தாவர செல். தாவர செல். 38. யூக்கரியாட்டின் கட்டுப்பாட்டு மையம் எனப்படுவது நியூக்ளியஸ். 39. கீழே உள்ளவற்றுள் எது ஒரு செல் உயிரினம் அல்ல? ஸ்பைரோஹைரா. 40. யூக்கரியாட் செல்லில் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம் சைட்டோபிளாசம். 41. செல் என்ற சொல்லை உருவாக்கியவர் ராபர்ட் ஹூக். 42. செல்லின் உள்ளேயும் வெளியேயும் பரிமாற்றத்திற்கு பயன்படும் உறுப்பு. செல் சவ்வு.
43 மனித உடலின் மிக நீளமான செல் நரம்பு செல். 44 பசுங்கணிகம் சூரிய ஒளி ஆற்றலை டேஸ் ஆற்றலாக மாற்றுகிறது, வேதி ஆற்றலாக. 45 செல்லுலா என்ற லத்தீன் மொழி சொல்லின் பொருள் சிறிய அறை. 46 ராபர்ட் ஹூக் தமது நுண்ணோக்கியின் கீழ் வைக்கப்பட்ட பொருளை ஒளியூட்ட எந்த லென்ஸை பயன்படுத்தினார்? நீர் லென்ஸ். 47 ராபர்ட் ஹூக் எழுதிய நூலின் பெயர்? மைக்ரோகிராஃபியா. 48 மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை தோராயமாக 3.7 × 10^13. 49 ஒரு மைக்ரோமீட்டர் என்பது ஒரு மீட்டரில் டேஸ் ஒரு பங்கு ஆகும். Fourth option 10 லட்சம். 50 நெருப்புக்கோழி முட்டையின் விட்டம் 170 மில்லிமீட்டர். 51 ராபர்ட் ஹூக் தாவர செல்களில் பார்த்த அமைப்பின் பெயர்? செல் சுவர். 52 தாவர செல்களில் வேக்கோல்களை சுற்றியுள்ள ஒற்றை படலத்தின் பெயர்? டோனோபிளாஸ்ட். 53 ஒரு செல்லில் உட்கருவை தவிர வேறு எந்த நுண்ணுறுப்பில் டிஎன்ஏ உள்ளது? மைட்டோகாண்ட்ரியா. 54 பாக்டீரியாக்களின் செல் சுவரில் உள்ளது? மியூகோபெப்டைடு. 55 பின் வருவனவற்றுள் எவற்றில் ஏடிபி உற்பத்தி நடைபெறுகிறது? மைட்டோகாண்ட்ரியா உட்சவ்வு. 56 பசுங்கணிகத்தில் பச்சையம் காணப்படும் இடம் யாது? தைலக்காய்டுகள். 57 செல்லின் பல வகையான பணிகளை மேற்கொள்ளும் பரப்பாக விளங்குவது? சைட்டோபிளாசம். 58 புதிதாக உருவாக்கப்படும் புரதங்களை மாற்றி அமைத்து அதை தகுந்த இடத்திற்கு கொண்டு சேர்க்கும் முக்கிய உறுப்பு எது? எண்டோபிளாச வலை. 59 இரண்டு அருகருகே அமைந்த செல்களுக்கு இடையே உள்ள எந்த அமைப்பு பயனுள்ள கடத்தலின் வழியாக அமைகிறது? பிளாஸ்மோடெஸ்மோடேட்டா. 60 லிப்பிடுகள் அதிக அளவில் உற்பத்தியாகும் இடம்? வளவளப்பான எண்டோபிளாச வலை. 61 சுரக்கும் செல்கள் அதிக அளவில் காணக்கூடிய செல் நுண்ணுறுப்பு எது? டிக்டியோசோம்கள். 62 கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது உறுதியை தருவதுடன் புரதச் சேர்க்கையிலும் மற்றும் நொதிகளை கடத்துவதிலும் ஈடுபடுகிறது? எண்டோபிளாச வலை. 63 ஆக்சிஜன் இன்றி உயிர் வாழக்கூடிய உயிருள்ள மிகச் சிறிய செல்? மைக்கோபிளாஸ்மா. 64 ஒரு புரோகரியாட்டிக் வகை செல்லின் பண்பை கண்டறியவும்.
70S வகை ரிபோசோம் காணப்படுதல். 65 ஒன்றை தவிர மற்ற அனைத்து செல்களிலும் மைட்டோகாண்ட்ரியா காணப்படுகிறது. பாக்டீரியா. 66 டேஸ் டேஸ் மற்றும் டேஸ் முறையே சிஸ்டர்னே, தைலக்காய்டு மற்றும் கிறிஸ்டே காணப்படுகின்றன. கால்ஜி உடலம், பசுங்கணிகம், மைட்டோகாண்ட்ரியா. 67 விலங்குகளின் விந்து செல் உற்பத்தியில் அக்ரோசோம் என்ற அமைப்பை உருவாக்கும் செல் நுண்ணுறுப்பு எது? கோல்கை உறுப்புகள். 68 நியூக்ளியஸ் பசுங்கணிகம் மைட்டோகாண்ட்ரியாவின் பொது பண்பை கண்டறிக. நியூக்ளிக் அமிலம். 69 சைட்டோபிளாசத்தில் உள்ள செயல்திறனற்ற செல் நுண்ணுறுப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? எர்காஸ்டிக் பொருட்கள். 70 ரிபோசோம்கள் எந்த செல் உறுப்பிலிருந்து தோன்றுகின்றன? நியூக்ளியோலஸ். 71 நிறமற்ற கணிகங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? நியூக்ளியோபிளாஸ்ட். 72 கீழ்க்கண்டவற்றுள் மைட்டோகாண்ட்ரியாக்கள் எங்கு அதிகமாக காணப்படும்? முளைக்கும் விதைகள். 73 பசுங்கணிகத்தில் காணப்படும் தட்டையான பைகள் போன்ற அமைப்பு எது? தைலக்காய்டு. 74 சவ்வுகளால் சூழப்பட்ட மிக சிறிய செல் உறுப்பு எது? லைசோசோம். 75 கீழ்க்கண்டவற்றுள் சவ்வினால் சூழப்படாதது எது? ரிபோசோம்கள். 76 தாவர செல் சுவர்களில் அதிகமாக காணப்படுவது? செல்லுலோஸ். 77 செல் சுவர் எப்பகுதியிலிருந்து சுரக்கப்படுகிறது? சைட்டோபிளாசம். 78 எண்டோபிளாச வலைப்பின்னல் யாரால் கண்டறியப்பட்டது? போர்ட்டர். 79 கோல்ஜி உறுப்பின் அடிப்படை அலகு என்ன? சிஸ்டர்னே. 80 70S அளவு கொண்ட புரோகரியாட்டிக் ரிபோசோமின் இரு துணை பிரிவுகளின் அளவு யாது? 50S மற்றும் 30S. 81 இரண்டு சவ்வுகளால் சூழப்படாத செல் உறுப்பு எது? லைசோசோம். 82 கீழ்க்கண்ட செல் உறுப்புகளில் செரித்தலோடு தொடர்புடைய நொதிகள் கொண்டது எது? லைசோசோம்கள். 83 டிக்டியோசோம் என்பது? கோல்கை உறுப்புகள். 84 புரோகரியாட்டிக் செல்லின் சைட்டோபிளாசம் டேஸை பெற்றிருக்கவில்லை? மைட்டோகாண்ட்ரியா. 85 செல்லின் உட்கருவை கண்டுபிடித்தவர் யார்? ராபர்ட் ப்ரவுன். 86 கூற்று ஏ மைட்டோகாண்ட்ரியன்கள் பாதி சுயமான நுண்ணுறுப்பு ஆகும். காரணம்
மைட்டோகாண்ட்ரியன்கள் தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளும் பாதி சுயமான நுண்ணுறுப்புகள். ஏற்கனவே உள்ள மைட்டோகாண்ட்ரியன்கள் பகுப்படைந்து புதிய மைட்டோகாண்ட்ரியன்கள் தோன்றுகின்றன. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏக்கான விளக்கம். 87. கீழ்க்கண்ட செல் நுண்ணுறுப்புகளில் பாதி சுயமான நுண்ணுறுப்பாக செயல்படுவது எது? ஃபோர்த் ஆப்ஷன் 1 மற்றும் 2, அதாவது மைட்டோகாண்ட்ரியா மற்றும் பசுங்கணிகம். இந்த இரண்டு செல் நுண்ணுறுப்புகளுமே பாதி சுயமான நுண்ணுறுப்பாக செயல்படுகிறது. கேள்வி எண் 88. பழம் மற்றும் பூக்களின் அழகிய நிறத்திற்கு காரணம்? குரோமோபிளாஸ்ட். 89. ஒளிச்சேர்க்கை நிறமிகள் காணப்படும் இடம்? தைலக்காய்டு. 90. எக்டோபிளாசத்திற்கும் உட்கருச்சவ்விற்கும் இடையே உள்ள பகுதியில் காணப்படும் திரவத்தின் பெயர்? எண்டோபிளாசம். 91. கூற்று செல் சுவர் தாவர செல்களில் மட்டுமே காணப்படுகிறது. காரணம் தாவர செல்லுக்கு உறுதியையும் விறைப்புத்தன்மையும் கொடுக்குகிறது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏக்கான விளக்கம். 92. கூற்று பிளாஸ்மா சவ்வு என்பது அரை தேர்வு கடத்து சவ்வு ஆகும். காரணம் குறிப்பிட்ட சில பொருட்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து செல்லுக்கு உள்ளே நுழைவதை அல்லது செல்லிலிருந்து வெளியேறுவதை முறைப்படுத்துகின்றது. ஃபோர்த் ஆப்ஷன் ஏ ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏக்கான விளக்கம். 93. எஸ்இஆர் என்பது கீழ்க்கண்ட நுண்ணுறுப்புகளில் காணப்படுகிறது? எண்டோபிளாச வலை. 94. ஆர்இஆரின் விரிவாக்கம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். 95. பொறுத்துக. இதற்குரிய பதில் செகண்ட் ஆப்ஷன். ஆன்சர்ஸை செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ரைபோசோம் ஜார்ஜ் பாலேடு. செகண்ட் ஒன் பிளாஸ்டிட் சிம்பர். தேர்ட் ஒன் லைசோசோம்கள் கிறிஸ்டியன் டிடுவி. ஃபோர்த் ஒன் கோல்கை உடலங்கள் காமிலே கால்ஜி. தொண்ணூற்று 6 பொறுத்துக. இதற்குரிய பதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஆன்சர்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் தைலக்காய்டு ஸ்ட்ரோமாவின் தட்டையான பை போன்ற சவ்வு. செகண்ட் ஒன் கிறிஸ்டே மைட்டோகாண்ட்ரியாவில் உள்ள மடிப்புகள். தேர்ட் ஒன் சிஸ்டர்னே தட்டு வடிவ பை போன்ற கோல்கை உறுப்பு. ஃபோர்த் ஒன் குரோமாட்டின் சுருங்கிய அமைப்பை கொண்ட டிஎன்ஏ. 97. ஒளிச்சேர்க்கை டேஸில் நடைபெறுகிறது? பசுங்கணிகம். 98. பின் வருவனவற்றில் எது புரோகரியாட்டிக் செல்? பாக்டீரியா. 99. ஒரு செல் தாவரம் எது? கிளாமிடோமோனாஸ். 100. கீழ்க்கண்டவற்றுள் எது ஒரு செல் உயிரி அல்ல? வெங்காயம். 101. பொருந்தாததை கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கடத்தும் திசு. 102. கூற்று நாம் வெறும் கண்களால் செல்லினை காண இயலாது. காரணம் அளவில் மிக சிறியது. கூட்டு நுண்ணோக்கி மூலம் காணலாம். கூற்றும் காரணமும் சரி. 103. செல் என்ற வார்த்தை முதலில் பயன்படுத்திய ஆண்டு? 1665.
104 செல்லுலா என்ற சொல் எந்த மொழி? லத்தீன். 105 மைக்ரோமீட்டர் என்பது 10⁻⁻6 மீட்டர். 106 கூற்று சயனோபாக்டீரியா புரோகரியாட்டிக் செல் வகையை சார்ந்தது. காரணம் தெளிவற்ற உட்கரு நியூக்ளியைடு காணப்படும். தேர்ட் ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை. 107 தாவர செல்லினை நுண்ணோக்கியில் காண வெங்காயத்தோலை இதனை கொண்டு சாயமேற்றப்படுகிறது. அயோடின் கரைசல். 108 உடலின் செயல்களை ஒருங்கிணைத்தல் மற்றும் செய்தி பரிமாற்றம் செய்யும் செல் நரம்பு செல்கள். 109 உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு O2 எடுத்து செல்வதும் அப்பகுதியிலிருந்து CO2 சேகரிக்கும் செல்கள் யாவை? இரத்த செல்கள். 110 உடலின் மேற்பரப்பை மூடி பாதுகாக்கும் செல். ஃபோர்த் ஆப்ஷன் எபிதீலியல் செல்கள். 111 செல்லின் சேமிப்பு கிடங்கு என அழைக்கப்படுவது நுண்குமிழ்கள். 112 யூக்கரியாட் செல்லில் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம் சைட்டோபிளாசம். 113 கூற்று ஏ திசு என்பது மாறுபட்ட செல்களை கொண்ட ஒரு குழு. காரணம் தசை திசு தசை செல்களால் ஆனது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை. 114 கூற்று பெரும்பான்மை செல்களை நேரடியாக வெறும் கண்களை கொண்டு பார்க்க முடியாது. காரணம் செல்கள் மிக நுண்ணியது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை. 115 முப்பரிமாணத்தில் தாவர செல்லின் வடிவம் கனசதுர வடிவம். 116 உட்கருவின் உள்ளே காணப்படுவது உட்கரு மணி மற்றும் குரோமாட்டின். 117 பசுமை நிற நிறமியின் பெயர் என்ன? குளோரோஃபில். 118 செல்லில் சக்தியை வழங்குவதற்கு உதவும் மூலப்பொருளின் பெயர் என்ன? அடினோசின் ட்ரைபாஸ்பேட். 119 வயிறு ஈரல் தண்டு போன்றவை டேஸ் ஆகும். உறுப்பு. 120 பின் வருவனவற்றில் எவை விலங்கு செல்லில் உள்ளது? உட்கரு செல் சவ்வு மைட்டோகாண்ட்ரியா சென்ட்ரியோல் சைட்டோபிளாசம். 121 ஏடிபி உற்பத்தி செய்யும் செல் உறுப்பு எது? மைட்டோகாண்ட்ரியா. 122 தக்காளியின் சிவப்பு நிறத்திற்கு காரணம் லைகோபீன். 123 கூற்று செல்லில் சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் காணப்படுகிறது. காரணம் ரிபோசோம்கள் இணைந்து அல்லது ஒட்டி காணப்படுகின்றன. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை. 124 அழிக்கும் படை வீரர்கள் என அழைக்கப்படும் செல் நுண்ணுறுப்பு யாது? லைசோசோம். 125 கீழ்க்கண்டவற்றுள் எது சரியானது?
தேர்ட் ஆப்ஷன் நெருப்பு கோழி முட்டை கிரேட்டர் தென் கோழி முட்டை கிரேட்டர் தென் தவளை முட்டை. அடுத்து பார்க்க இருக்கக்கூடிய ஒரு 5 கேள்விகள் கடந்த வருட தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள். 126 உட்கருவை கண்டுபிடித்தவர். இது 2011 நடைபெற்ற தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. இதற்குரிய பதில் உட்கருவை கண்டுபிடித்தவர் ராபர்ட் பிரவுன். 127 செல்லின் ஆற்றல் மையம். இந்த கேள்வியும் அதே 2011 கேட்கப்பட்ட கேள்வி. இதற்குரிய பதில் மைட்டோகாண்ட்ரியா. 128 செல் பிரிதலின் போது டேஸ் கதிர் இலை நார்களையும் ஆஸ்ட்ரல் உறுப்புகளையும் உருவாக்குகிறது. இது 2018 கேட்கப்பட்ட கேள்வி. இதற்குரிய பதில் சென்ட்ரியோல். 129 ஒவ்வொரு செல்லும் அதன் அருகில் உள்ள செல்களுடன் இணைத்து கொள்ளும் துவாரம். ஓகே, இது 2020 கேட்கப்பட்ட கேள்வி. இதற்குரிய பதில் பிளாஸ்மோடெஸ்மாட்டா. கேள்வி எண் 130 உட்கருவின் உள்ளே உள்ள திரவம் டேஸ் என்றும் வெளியே உள்ள திரவம் டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இது 2020 கேட்கப்பட்ட கேள்வி. இதற்குரிய பதில் தேர்ட் ஆப்ஷன் நியூக்ளியோபிளாசம் என்றும் வெளியே உள்ள திரவம் சைட்டோபிளாசம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் இந்த பதிவில் 8ஆம் வகுப்பு அறிவியல் செல் உயிரியல் பாடப்பிரிவிலிருந்து 130 கேள்விகள் மற்றும் அதற்கான விடைகளையும் கடந்த வருட தேர்வுகளில் கேட்கப்பட்டுள்ள வினாக்கள் அதற்குரிய விடைகளையும் பார்த்துள்ளோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தா மட்டும். அதுபோக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்கள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, இது போன்ற அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது சேனலுடன் இணைந்திருங்கள். அதற்கு முதலில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.